வரதராமடம் அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேய கோயில் ஆஞ்சநேயருடைய வரலாறுகளை இந்த மார்கழி மூலம் என்பது இது மதுராவடம் சந்தி யாழ்ப்பாணத்தையும் காங்கேசந்துறையையும் பிரிக்கக்கூடிய காங்கேசந்துறை வீதி. இதனால் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு நாளிலுமே பயணம் செய்வார்கள். இப்போ நாங்கள் மதுராவன் சந்தைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஏன் இங்கே வந்து நாங்கள் சொன்னால், இந்த மார்கழி மூலம் என்பது ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்வார்கள். இந்த நாளில் வந்து மருதராமடம் அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேய கோயிலுடைய தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். லட்சார்ச்சனை எல்லாம் ஏனைய திருவிழாக்கள் நடந்து இந்த நாளில் பிரம்மாண்டமாக நடக்கும். நான் கிட்டல ஒரு காணொலி போட்டிருப்பேன் இந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமாக. இங்கே வந்து நிறைய ஒவ்வொரு நம்பிக்கை சார்ந்தான வாழ்க்கை, அந்த அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்கள் நிகழும் அப்படின்றது முக்கியமான விடயம். கும்பாபிஷேகம் நடக்கல, ஏனைய விடயங்கள் நடக்கல. இன்றைய தேர் உற்சவம் சம்பந்தமாக இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். முன்பக்கத்தில் பாருங்க எவ்வளவு கலகலன்னு இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி. முன்னுதான் மருதராமடம் சந்தை, பிரசித்தமான ஒரு சந்தை. இதில் வரைக்கும் வந்து இந்த பெரிய ஆஞ்சநேயர் அப்படியே தெரிவார். முதல் இருந்ததை விட இந்த ஆஞ்சநேயரில் பெரிய மாற்றங்கள் இருக்குது அண்மையில் என்று சொல்லி நிறைய பேர் பதிந்திருந்தார்கள். இந்த மலைக்கு மேலெல்லாம் புதிதாக வர்ணமெல்லாம் பூசப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு இந்த ஆஞ்சநேயர் வந்து இந்த கோயிலுக்கு முன்னாலே காட்சி தருகிறார். உள்ளுக்கு தேரெல்லாம் தயாராக இருக்கிறது. நிறைய பக்தர்கள் ஒவ்வொரு நாளிலேயும் வந்து வழிபட்டு போவார்கள். குறிப்பாக சில பேர் இந்த வழிபாட்டு முறைகள் தொடர்பில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லிவினம். அது அப்படி வந்தது, இது இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சார்ந்திருக்கக்கூடியதான் வாழ்க்கை. ஆகவே அதில் வந்து ஒவ்வொருத்தர் வழிபடுவதில் வந்து சரிபிழைகள் என்றதை பற்றி நாங்கள் பேச முடியாது. பாருங்க, முன்னுக்கு நேரிய கோயிலுக்கு கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்துடக்கூடிய அனுபவங்கள் இருந்தால் கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்போதான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கே வந்து தேர் வந்து பிரம்மாண்டமாக காட்சி. தேர்ன்றது வந்து ஒரு அழித்தல் தொழில். பல்வேறுபட்ட சிற்பங்கள், இந்த சிற்பங்கள்லாம் இந்த வரலாறுகளை சொல்லும். அனுமனுடைய ஆஞ்சநேயருடைய வரலாறுகளை தாங்கிடக்கூடிய சிற்பங்கள் ஒரு தோற்றம் கூடியிருக்கு. பூசை வழிபாடுகள் எல்லாமே நடந்து இப்ப நாங்கள் கோயிலுடைய உட்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இந்திர லோகம் மாதிரி தான் இந்த உள்ளு காட்சி தருகிறது. அண்மைய நாட்களில் வந்து லட்சார்ச்சனை, விசேட அபிஷேகம் எல்லாமே இடம்பெற்றிருந்தது. நிக்கிற ஆஞ்சநேயர் மூலமூர்த்தியாக இருக்கிறார். தனி கரங்கல் கோயில் கட்டப்பட்ட அண்மையில் கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்திருந்தது. இப்போ வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்குரிய வழிபாடுகள் தேரில் ஆரோகணிப்பதற்காக இடம்பெறுகிறது. ஒரு அற்புதமான திருக்காட்சியாக தான் இருக்கும். இவ்வளோ பக்தர்கள் வந்து வழிபாடுகளை செய்வது என்பது நம்பிக்கைகள் சார்ந்தது. ஒரு பக்கம் பார்த்தா ஐயப்பனுக்கு விரதம் நடக்குது, அதே மாதிரி தான் ஆஞ்சநேயருக்கு திருவிழா நடக்குது. தேரறி வருகிற அந்த காட்சிகள், ராமபிரானுடைய தூதுவராக ஆஞ்சநேயர் சொல்லப்படுகிறார். அது சார்ந்திருக்கக்கூடிய வழிபாடுகள், நம்பிக்கைகள் நிறையவே இருக்குது. நீங்கள் அந்த கும்பாபிஷேக காணொலி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த மேலே மூலவருக்குரிய கோபுரத்துக்கு மேலே வந்து கும்பமூர்த்திகளை ஐயருக்குள்ளே வந்து ஆஞ்சநேயர் புகுந்திருந்தார். அந்த விஷயத்தை வந்து நான் அதில் தெளிவாக காட்டியிருப்பேன். இவ்வளோ பக்தர்களும் சேர்ந்து வழிபட்டு இப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வந்து தேருக்கு கொண்டு வர போயிடும். ஒவ்வொருவருடைய நம்பிக்கை சார்ந்ததுதான் வழிபாடுகள். தேரேறுவதற்கு முதல் வந்து இந்த மூலவருக்கான விசேட பூசை எல்லாம் நடந்து, குறிப்பாக இந்த தேர் உற்சவம் என்று சொல்கிறது அழித்தல் தொழிலை குளிக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட தீய சிந்தனைகள் எல்லாத்தையும் அகற்றி இந்த ஆன்மா புறப்படுத்தக்கூடிய வடிவத்தை நோக்கி நகர்றதான் இதனுடைய மிக முக்கியமான விடயம். அப்படியே கொண்டு வந்து இங்கேயும் பஞ்சராத்தி காட்டி அந்த வழிபாடுகள் நடைபெறக்கூடிய அந்த விஷயம். இந்த அழித்தல் தொண்டுக்கு எந்த சுவாமி வரைகளையும் வந்து ஆட்டத்தோடு தான் வருவினம். பக்தர்களுடைய தோளில் வந்து நடனமாடியவாறு வருவதாக கற்பிதம் கூட சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இங்கேயும் இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து தேர்தெடுக்கிற அந்த ஒரு நாளாக இந்த நாள் மாத்திரம்தான் இருக்கும். வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி பொழியக்கூடிய அந்த அற்புதமான விஷயம். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றதெல்லாம் கேட்டிருக்கோம். இங்கேயும் அது மாதிரியான நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த தேர் ஏறி வரக்கூடிய
வேளையிலையும் இந்த ஐயருக்கு கலை ஒரு இப்படியான விஷயங்கள் எல்லாம் பாருது. அந்த அதிர்வன் இந்த அதிர்வன் சேர்றது என்று அறிவியல் சொன்னாலும் ஆன்மா லயப்பட்டுறக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த தீபம் எல்லாம் காட்டினதுக்கு பிறகு மெல்லிய ஆட்டத்தோடு சுவாமி உள்வீதி வலம் வெளிவீதிக்கு வரப்போறார். அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஈழத்தினுடைய பிரபலமான நாதஸ்வர தமிழ் வித்வான்கள் எல்லாம் கானமலை பொழிய எழுந்தறிவழுக அந்த அற்புதமான காட்சி தொடர்ந்து வரப்போகிறது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் உள்வீதி வலத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஈழத்தினுடைய தலை சிறந்த தமிழ் நாத வித்துவான்கள் கானமலை பொழிகிறார்கள். இந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி மேலே இப்படியான விஷயங்கள் எல்லாம் பெயர்த்தவர், அதை மருத்துவத்துக்காக கொண்டு வந்தவர் என்ற விடயம் எல்லாம் சொல்லப்படும். அதே மாதிரி தான் இந்த உயரமான இடங்களில் தான் இந்த கோவில்கள் அநேகமான இடத்துல பார்க்கலாம். மணி ஒலிக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் இப்போது தேருக்கு ஆரோகணித்து வருகிறார். உயரமான அந்த கோவிலிருந்து தங்கமாக ஜொலிக்கிற அடிப்படையில் அப்படியே வர்றார். அதை விட தேரில் ஏறினா பிறகு இன்னுமே நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். அனுமனை பொறுத்தவரையில் ராமாயணத்தில் ராமருடைய உற்ற பக்தனாக நண்பனாக பல்வேறுபட்ட வேளைகளில் துணை நின்ற ஒருவராக அறியப்படுகிறார். நம்பிக்கை, வீரம், உடல் பொலிவு, திறன், இப்படியான நிறைய விஷயங்கள் 8 குணாதிசயங்கள் அவருக்குரிய சிறப்பியல்பாக சொல்லப்படுகிறது. ஏன் பக்தர்கள் அவரை வழிபட இதை இவ்வாறான விஷயங்களை தாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இறைவனுக்கும் மனித பக்திக்கும் இடையிலான அந்த விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இந்த அனுமன் இருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இந்த வழிபாடுகள் நிறையவே இருக்கிறது. ஒரு இறைவரை எப்படி வழிபடுவது என்ற சார்ந்த விஷயங்களை தாண்டி நமக்குள்ளும் நல்ல விடயங்களை விதைக்க வேண்டும் என்பதனால்தான் ஆஞ்சநேய வழிபாடு இவ்வளவு தூரம் பல்கி பெருகி இருக்கிறது.
நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், காங்கேசன்துறை வீதி என்பது போக்குவரத்துக்கு மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வீதி. அதிகளவானவர்கள் பயன்படுத்துகிற அடிப்படையில் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை விட ஆஞ்சநேயர் உள்ளே இருந்து எழுந்தருளி இப்போது தேருக்கு ஏறுவதற்காக முன்வாயில் வழியாக பிரதான வீதிக்கு வருகிறார். இப்படி கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு இந்த ஆஞ்சநேய பெருமான் இப்போது எழுந்திருக்கிறார். பஞ்சமுகமாக பக்தர்களுடைய திருத்தோளில் வரக்கூடிய இந்த அற்புதமான காட்சி, பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் பின்னே தெரிய கோவிலுடைய கோபுரம், இந்த முப்பரிமாணம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஒரு தத்துவமானது. கனப்பேர் இதை தேடி வந்து வழிபடுவார்கள். கோயிலுக்கு வாராக்கள் தவிர வீதியில் பயணிக்கக்கூடிய நிறைய பேருமே இந்த எழுந்தருள்களை இந்த வேளையில் தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். ஆஞ்சநேய பெருமானை பொறுத்தவரை உடல் மற்றும் மனதினுடைய வலிமை, அறிவு, துணிச்சல், வீரம், அதே போலதான் இந்த வாக்கினுடைய சாதுரியம் இவற்றுக்குரிய சின்னமாக சொல்லப்படுகிறார். அது மாத்திரமில்லை, பக்திக்கும் தொண்டுக்கும் இலக்கணமான ஒருவராகத்தான் ஆஞ்சநேயர் சிறப்பிக்கப்படுகிறார். வீதியில் வர்ற போக்குவரத்தை நெறிப்படுத்துவதற்காக இந்த சிவத்தை அடையாளம் காட்டப்பட்டு இந்த வீதி போக்குவரத்து மறிக்கப்படுகிறது. பார்த்தா உள்ளுக்கு இவ்வளவு பக்தர்கள் புடைசூழ இப்போதுக்கு தேருக்கு பிரதான வாயில் வழியாக எழுந்துள்ள காட்சி. ஆரம்பத்தில் நான் காட்டிப்பேன் கோயிலுக்குள்ளே போகிற அந்த வழி, ரெண்டு வேறு வழி இருந்தாலும் பிரதானமாக நேர இருக்கக்கூடிய வழி இதுதான். உள்ளே தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். வான்வெளியே இருந்து பார்க்கிற போது அற்புதமான ஒரு காட்சியாக பிரம்மாண்டமான அந்த ஆஞ்சநேயர் கோவில் கோபுரம் அண்மையில் குடமுழுக்கு கன்றக்கூடிய இந்த விஷயம், இவ்வளவு பக்தர்களும், தேர், அது மாத்திரமல்ல காங்கேசன்துறை வீதி வழியாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள், சுற்றுமுற்றும் இருக்கக்கூடிய இயற்கை சூழல், குறிப்பாக இந்த இணுவில் பகுதி என்றது விவசாயத்துக்கு செழிப்பு மிக்க பகுதி. மருதராமடம், இணுவில் இந்த இரண்டுக்கும் அண்மித்திரக்கூடிய இந்த பகுதியில் கோவில் அமைந்திருப்பதனால இன்னுமே இயற்கை எழிலும் அழகும் இன்னும் அதிகமாக இருக்கிறது. பூசை வழிபாடுகள் தேருக்கு முதல் நடக்கும், தேர்ல எல்லாம் நடந்து இப்ப தீபம் காட்டுவதற்கு தயாராகிறது.
सीतांबिका देवी समेताय रघुवंशतिलक सूर्यवंशतिलक दासरथ श्री रामचंद्र प्रभो दिव्यपाद सेवा दुरंतराय हरिवर्कण मंगलाय श्री पंचमुख सुंदर आंजनेय स्वामी रथोत्सव समये जय विजयी भव जय विजयी भव जय विजयी மந்திர தந்திர மாயமெல்லாம் மந்திர தந்திர மாயமெல்லாம் எந்திர கதியில் ஓடிடவே மந்திர தந்திர மாயமெல்லாம் எந்திர கதியில் சுந்தர சுந்தர ஆஞ்சநேயா சுந்தர சுந்தர ஆஞ்சநேயா வந்தவர் கருணை வெற்றிகள் பாருங்களே பாருங்களே நல்ல வெற்றிகள் பாருங்களே பூங்கடி அவன் நல்ல ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றால் போல் வெவ்வேறு வகையில் நேர்த்திக்கிடங்கள் நிறைவேற்றுவார்கள். ஆட்டக்காவடி, தூக்கு காவடி, இப்படியான விஷயங்கள், அடி அளிக்கிறது, அங்க பிரதர்சனம் செய்யறன்னு சொல்லி ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதுபோல நிறைய பக்தர்களை இந்த இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி தான் முன்னுக்கு இருக்கிற பிரம்மாண்டமான அந்த ஆஞ்சநேயரை பாருங்க, வர்ணம் எல்லாம் பூசப்பட்டு மிக பிரம்மாண்டமாக தத்ரூபமாக அந்த மாற்றம் அடைந்திருக்கிறது. இப்படியான இந்த விஷயங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்பில் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போயிருந்த அதனுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க.